லிபி சினி கிராஃப்ட்ஸ் PN ரஞ்சித் குமார் தயாரிப்பில் உதயநிதி ஸ்டாலின் நடிக்கும் கண்ணை நம்பாதே மார்ச் 17 முதல் திரையரங்குகளில். உலகமெங்கும் இருக்கக்கூடிய நக்கீரனின் என் ஸ்டுடியோஸ் மக்களுக்கு ஏகேவின் அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்ம மூவி ரிவ்யூவில் எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கண்ணை நம்பாதே. திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நடித்து மாறன் அவர்கள் இயக்கி இன்னைக்கு வெளிவந்திருக்கக்கூடிய கண்ணை நம்பாதே படத்தை பற்றின ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த டீகோட் ரிவ்யூவில் என்னென்ன விஷயங்கள் பார்க்க போகிறோன்றதெல்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடி மாறன் அவர்கள் வந்து இரவுக்கு 1000 கண்கள் அப்படின்ற ஒரு படத்தை திரு ஆக்டர் அருள்நிதியை வச்சு ஏற்கனவே டைரக்ட் பண்ணி ஒரு நல்ல சக்ஸஸ் மக்களிடத்தில் ஒரு நல்ல ஒரு பேர் வாங்கியிருக்காரு. ஸோ அதை ஓவர்டேக் பண்ணி இந்த படம் வந்து இன்னும் அதிகமாக மக்கள்கிட்ட போய் சேர்ந்திருக்கா அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ கண்ணை நம்பாதே இந்த படத்துக்கு ஏற்ற டைட்டில் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா வந்துட்டு எதையுமே நம்பக்கூடாது. ஏன்னா எங்கே யார் நம்மளை வீடியோ எடுப்பாங்க, எப்போ மாட்டி விடுவாங்க, எப்போ நம்மலாம் சிக்குவோம் இன்டர்நெட்டில் அப்படின்னு தெரியாது. நான் பொதுவாக சொன்னேங்க, நான் வேறு எந்த இஷ்யூவும் சொல்லலை. ஏன் அப்படின்னா இந்த படத்தில் அந்த மாதிரி தான் நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியாமல் நம்மளை நிறைய பேர் மறைஞ்சிருந்து வீடியோ எடுக்கிறாங்க, அதை எடுத்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்படி ரிலீஸ் பண்ணுறதுனால என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரும், அண்ட் அது மட்டும் இல்லாமல் சமுதாயத்தில் நம்மளுடைய கண்களுக்கு அப்பாற்பட்டு நடக்கக்கூடிய பெரிய பிரச்சனையெல்லாம் அதில் டீல் பண்ணி பேசியிருக்காங்க. ரொம்ப அழகான ஒரு ஸ்டோரி லைனில் இருக்குது. ஸோ படத்துடைய ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப்னு பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக இந்த படம் யாருக்கான படம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு நெயில் பைட்டிங் சீட்டோட எட்ஜில் உட்காந்து நான் படம் பார்க்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு க்ரைம் த்ரில்லர், சஸ்பென்ஸ் அதிகமாக இருக்கணும், சஸ்பென்ஸ் நாட்ஸ் அதிகமாக இருக்கணும். நான் ரொம்ப இன்டெப்த்தாக போய் அந்த படத்தை ரிசர்ச் பண்ணி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆர்வமாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த படம் ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டாக இருக்கும். ஏன்னா இந்த படம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாட் ஓன்லி உதயநிதி அவர் கூட வந்துட்டு ஆக்டர் பிரசன்னா அவர்கள் சூப்பராக நடிச்சிருக்காரு, அண்ட் ஸ்ரீகாந்த் அவர்கள் நடிச்சிருக்காரு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம வந்து ரொம்ப அழகாக க்யூட்டாக சாமிங்காக பார்த்த ஒரு ஹீரோயின் பூமிகா அவர்கள் இந்த படத்துலையும் இருக்காங்க. அவங்க வந்து இது வரைக்கும் நம்ம பார்த்த பரிமாணம் எல்லாம் வேற ஒரு டோட்டலாக கான்ட்ராஸ்டான ஒரு கேரக்டர் எடுத்து பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ். ஆனால் அவங்க வந்து கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சர், ஒரு மாதிரி டெரிஃபிக்காக பயங்கரமாக நடிச்சிருந்தாங்கன்னு சொல்லலாம். நல்ல பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ இந்த படம் வந்து இந்த மாதிரியான ஒரு ஆடியன்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அந்த மக்கள்லாம் வந்துட்டு நம்மலாம் யூகிப்போம் எப்போவுமே, இதுக்கப்புறம் இது நடக்கும், இவங்க தான் இந்த கேரக்டர்லாம் பண்ணியிருக்காங்க, இவங்க தான் வில்லனாக இருப்பாங்க அப்படி. ஸோ அது எல்லாமே பிரேக் ஆகும். நம்ம யோசிக்கிற எல்லாத்தையுமே டேரக்டர் வந்து இல்லை அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லி செகண்ட் ஹாஃபில் அதை ஃபுல்லாக ரிவீல் பண்ணியிருக்காரு. நீங்கள் நினைக்கிற மாதிரியே கிடையாது, இது வேற அப்படின்னு சொல்லிட்டு. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இந்த படத்தில் வந்துட்டு எல்லா படங்கள்லேயும் வந்து ஒரு ஹீரோயின் இருப்பாங்க, ஒரு வில்லன் இருப்பாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா சுற்றி இருக்க எல்லாருமே வில்லன். ஸோ அப்போது எப்படி இருக்கும் ஸ்டோரின்னு யோசிச்சு பாருங்கள். ஒரு ஹீரோவுக்கு எல்லாருமே வில்லனாக இருக்கும் போது எப்படி இருக்கும், நம்ம நம்புகிற எல்லாருமே வில்லன் இருப்போம். ஸோ அந்த மாதிரியான ஒரு கதைக்களம் அழகாக வடிவமைச்சிருக்காரு திரு மாறன் அவர்கள். வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இந்த கதையை கட்டமைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். 2018 வந்து இந்த படம் தொடங்கப்பட்டுருச்சு. அதுக்கப்புறம் இந்த லாக்டவுன் இந்த மாதிரி பிரச்சனைகள்னால படம் கொஞ்சம் டிலே ஆகி வந்துச்சு. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய மக்களுக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு படமாக இருக்கும் இந்த படம் அப்படின்றது வந்து 200% கேரண்டியாக சொல்ல முடியும். என்ன ஒன்றுனா, இதோடைய சீன்ஸை வந்து எப்படி வந்து திரு மாறன் அவர்கள் வந்து ப்ரொடியூசராக இருக்கட்டும், திரு உதயநிதி அவர்களாக இருக்கட்டும், இவங்ககிட்டலாம் எப்படி அதை சொல்லி அதை எப்படி புரிய வச்சார் ஃபஸ்ட்டு. ஏன்னா அவ்வளோ தூரத்துக்கு அதில் வந்து சஸ்பென்ஸ் நாட்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு சொல்லும் போது நமக்கு ஒன்றுமே புரியாது. செகண்ட் ஆஃப் தாண்டி ஒரு 20 மினிட்ஸ் இன்டர்வலுக்கு அப்புறம் ஒரு 20 மினிட்ஸ் தாண்டினதுக்கப்புறம் தான் படத்தோட சரியான கதை என்னன்றதே நமக்கு அப்புறம் புரிய ஆரம்பிக்கும். ஸோ அப்படி ஒரு படம். ஸோ ஏற்கனவே நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி பார்த்தீங்கன்னா திரு உதயநிதி அவர்கள் நம்மளோட இன்டர்வியூவில் கூட சொல்லியிருந்தார், இதுக்கப்புறம் மாமன்னன், அதுக்கப்புறம் நான் படம் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் திரு மகிழ் திருமேனி அவர்களுடைய கழகத்தலைவன் படம் இதுக்கு முன்னாடி வந்தது. அந்த படத்தில் ரொம்ப அழகாக திரு உதயநிதி அவர்கள் ப்ரூவ் பண்ணியிருந்தார். நிறைய பேர் கேட்டாங்க, நீங்கள் வருஷத்துக்கு ஒரு படமாவது பண்ணலாமே, நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அவர் ரொம்ப அழகான ரிப்ளைலாம் கொடுத்துருந்தாரு. அது நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் அவரோட இன்டர்வியூக்கான லிங்க் இருக்குது, நீங்கள் அதையும் பாருங்கள், அது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இந்த படம் பற்றியும் நிறையா விஷயம் நம்ம நாட் ஓன்லி உதயநிதி அவர்கள், அவங்க கூட வந்து ஆத்மிகா ஹீரோயின்ட்டையும் நம்ம இன்டர்வியூ பண்ணியிருக்கோம். ப்ளஸ் டைரக்டர் மாறன் அவர்களும் அந்த இன்டர்வியூவில் இருக்காங்க. ரொம்ப நிறையா படம் பற்றி நிறைய விஷயங்கள் அழகாக பேசினாங்க. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகே, எல்லாம் சொன்னீங்க, ஹீரோயின் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா வந்து ஹீரோயின் ஆத்மிகா இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. ரொம்ப அழகான ஒரு ஹீரோயினாக இருக்காங்க, பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட். ஓகே, பட் ஆனால் என்னென்னா லைக் கதையுடைய வேகத்துக்கு வந்து அந்த கேரக்டரை அவ்வளோ தூரத்துக்கு இழுத்துட்டு வர்றது ரொம்ப கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஹீரோயினை வந்து எப்போவுமே ஒரு ஹீரோ வந்து கூடவே வந்து கூட்டிகிட்டு போவாங்க. அந்த ஹீரோயினை வச்சு சம்திங் ஏதோ ஒரு இடத்துல ஒரு கதை நகரும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு மல்டிபிள் ஸ்டார் காஸ்டிங் இருக்கிறனால, லைக் வந்து படம் வந்து 2 மணி நேரம் 10 நிமிஷம் ரன் டைம். ஸோ இதில் மல்டிபிள் ஸ்டார் காஸ்டிங் இருக்கிறதுனால இப்போ ஸ்ரீகாந்த் அவர்கள், பிரசன்னா அவர்கள், பூமிகா அவர்கள்லாம் இருக்கிறனால அவங்களுக்கான இம்பார்ட்டன்ஸ்லாம் இதில் அதிகமாக இருக்குது. ஹீரோயினோட இம்பார்ட்டன்ஸ் இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. கொஞ்சம் இல்லை, கொஞ்சம் அதிகமாகவே கம்மியாக இருக்கிற மாதிரி தான் இருந்தது.
அண்ட் திரு உதயநிதி அவர்களுடைய நடிப்பு எப்போவுமே வந்து அவருடைய நடிப்பு அப்படின்னு சொன்னோன்னா ரொம்ப யதார்த்தமான நடிப்பாக இருக்கும். அந்த நடிப்பு வந்து நமக்கு ரொம்ப ஆழமாக நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. நம்ம வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் ஒருத்தர் வந்து படத்தில் நடித்தாங்கன்னா நம்ம பார்க்க எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ரொம்ப அல்ட்டிக்காமல் ரொம்ப ஒரு பெரிய மாஸ் ஹீரோ இன்ட்ரொடக்ஷன் அந்த மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப அழகாக நீட்டாக சட்டில்டாக அவரோட ரோலை வந்து ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காரு. வாழ்த்துக்கள். அண்ட் நீங்கள் எல்லாருமே வந்து இரவுக்கு 1000 கண்கள் படம் பார்த்துருப்பீங்க. இரவுக்கு 1000 கண்கள் படம் வந்து உங்களை எந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சோ அந்த மாதிரி தான் இந்த படமும் உங்களுக்கு அதை விட கொஞ்சம் ஜாஸ்தியாகவே உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். என்ன கொஞ்சம் உங்களுக்கு வந்து ரொம்ப நீங்கள் க்யூரியஸாக நீங்கள் யோசிக்காமல் லைக் வந்து அந்த படத்தை ஒரு படமாக ரொம்ப லாஜிக் இந்த ஃபேக்டர்ஸ்லாம் பார்க்காம ஒரு கான்ஸ்டண்ட்டாக லைக் இந்த படம் வந்து எனக்கு வந்து இந்த நெக்ஸ்ட் ஒரு 2 ஹவர்ஸுக்கு வந்து என்னை என்கேஜ் பண்ண போகுது அப்படின்றதுல பிளாங்காக உட்காந்து இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஒரு நல்லாவே உங்களை என்கேஜ் பண்ணும். அண்ட் நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு புதுசாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அவ்வளோ அழகாக இருந்தது. அண்ட் படத்தோட மியூசிக் ஏன்னா வந்து இந்த மாதிரி ஒரு த்ரில்லர் சப்ஜெக்ட் ரொம்ப வந்து அந்த சஸ்பென்ஸ் நாட்ஸோடு போகும்போது அதுக்கு வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு படத்துக்கு. ஸோ அந்த வகையில் பார்த்தோம்னா இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு திரு சித்துக்குமார் அவர்கள். அதாவது இந்த படத்தில் வந்து பாடல்கள் அப்படின்றது தெரியல, ரொம்ப குறைவு தான். ஆனால் அந்த சீன்ஸுக்கெலாம் வந்துட்டு லைக் அவர் என்கேஜ் பண்ணுறதுக்கு ஆடியன்ஸ் என்கேஜ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண டெக்னிக்கல் திங்ஸாக இருக்கட்டும், அதோட மியூசிக்கோடைய டெலிவரியாக இருக்கட்டும், எல்லாமே வந்து சூப்பர்பாக நம்மளை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கு. அண்ட் பூமிகாவோட பெர்ஃபார்மன்ஸ் பற்றி எல்லாருமே கேட்பீங்க. கண்டிப்பாக பூமிகா அவர்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் பற்றி சொல்லணும் அப்படின்னா கிளைமேக்ஸ் ஃபஸ்ட்டு அவங்க வந்துட்டாங்க படத்தில் வந்துட்டு அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் அப்படின்னு போகும்போது பார்த்தோம் அப்படின்னா என்னடா இவங்க பூமிகா காணா, ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் வந்தாங்க அதுக்கப்புறம் அவங்கள காணாமல் போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். லாஸ்ட்டில் பூமிகா அவர்களுடைய தி ராக்கிங் பெர்ஃபார்மன்ஸ் சட்டில்டாக ஒரு நெகட்டிவ் ஷேடில் எப்படி அவங்க வந்து ஒரு பக்காவாக ஒரு டாப் நாச் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியுமோ அந்த பெர்ஃபார்மன்ஸை சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு ஹர். தொடர்ந்து நீங்கள் தமிழ் சினிமாவில் இன்னும் நிறையா படங்கள் பண்ணணும் அப்படின்றது எங்களுடைய விருப்பம். அண்ட் எஸ்பெஷலி பார்த்தோம் அப்படின்னா மாரிமுத்து அவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ எதிர்நீச்சல் சீரியலில் கூட ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்கார். டிஜிட்டலில் நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. இந்த படத்துலையும் அவருடைய ரோல் வந்து அந்த ரக்கடாக ரஃப் அண்ட் டஃப்பாக ஒரு காப்பாக சூப்பராக பண்ணியிருக்காரு. அவருடைய ரோலை சூப்பராக ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த படத்தில் காமெடி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா வந்து படத்துடைய ஸ்டார்டிங்கில் வந்து ஆக்டர் சதீஷ் அவர்கள், கொமெடியன் சதீஷ் அவர்கள் வந்து இந்த படத்தில் ஸ்டார்ட் பண்ணி வருவார். நம்ம நினைப்போம் சரி ஓகே படம் ரொம்ப சீரியஸாக மூவ் ஆகி போயிட்டே இருந்தாலும் இவர் இருக்கார், படம் கொஞ்சம் ஃபன்னாக என்கேஜாக போகும் அப்படின்னு பார்த்தோன்னா அவர் ஃபஸ்ட்டு ஒரு 20 மினிட்ஸ் தான் படத்திலே இருப்பார். 15 to 20 மினிட்ஸ். அதுக்கப்புறம் அவரும் ஸ்கிரிப்ட்லேருந்து வெளியே இருப்பார். ஆக்சுவலி பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து எனக்கு தெரிஞ்சு வேறு காமெடியோ வேறு ரொம்ப லவ் ரொமான்ஸ்லாம் சேர்த்துருந்தா கூட ஆடியன்ஸை இவ்வளோ என்கேஜ் பண்ணியிருக்குமா தெரில. கம்ப்ளீட்லி ஒரு மாறன் அவர்கள் எப்படி ஒரு நைட்டில் ஒரு டார்க் மோடில் ஒரு படத்தை ஆடியன்ஸை என்கேஜ் பண்ணி வைப்பாரோ ஸோ அதை கரெக்டாக அந்த மீட்டர் மெயின்டைன் பண்ணியிருக்காரு. அது ரொம்ப அழகாக நமக்கு வந்து என்கேஜிங்காக இருக்குது ஆக்சுவலாக. அண்ட் இதில் வந்து ஒரு பெரிய சூப்பர் சர்ப்ரைஸ் ஒன்று லாஸ்ட்டில் கிளைமேக்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு எலிமெண்ட் வச்சுருந்தாங்க. ஸோ இப்போ வந்து ஒரு டைரக்டருடைய முன்னாள் படத்தில் இருக்க ஒரு கேரக்டரை கனெக்ட் பண்ணுறது இப்போ பண்ணுற படத்தில் அப்படிம்பாங்களா அந்த மாதிரியான ஒரு கனெக்டை அது நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா அந்த சஸ்பென்ஸ் நான் சொல்கிறத விட நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அண்ட் ஓவரால் இந்த படத்துடைய ஒரு ஃபுல் கதைன்னு இல்லாமல் இந்த படத்தோட ஒரு சின்ன லைனாக அப்படி சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு நம்ம வந்து சிலருக்கு வந்து ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் நம்ம உதவி செய்யணும்னு நம்ம முன்னெடுத்து போவோம். எந்த பயமும் இல்லாமல் சரி அவங்க கஷ்டப்படுறாங்க, அவங்க யாருன்னெலாம் எனக்கு தெரியாது, அவங்களுக்காக நான் உதவி செய்ய போகிறேன். அப்படி போகும்போது என்ன வேணால் எனக்கு நடக்கும். அந்த நடக்கிற பிரச்சனையை என் கூட இருக்கிறவங்க எனக்கு அதை சமாளித்து ஓரளவு சரி செஞ்சு கொடுப்பாங்க அப்படின்ற நம்பிக்கையோடு நான் அவங்கள நெருங்கும் போது அவங்களும் சேர்ந்து எனக்கு இன்னும் பிரச்சனைகளை அதிகப்படுத்துவாங்க. சரி இவங்கெல்லாம் பிரச்சனைகளை அதிகப்படுத்துகிறாங்களேன்னு சொல்லி நான் இன்னொரு இடத்துக்கு போகும்போது அங்கே இன்னொரு பிரச்சனை, அது அப்படியே ஒவ்வொரு பிரச்சனையெல்லாம் ஒன்றா சேர்ந்து எனக்கு முன்னாடி வந்து நிற்கும் போது ஒரு சாதாரண ஒரு சாமானிய மனுஷனாக அந்த மொமெண்ட்டில் நான் எப்படி யோசிக்கும் போது அதுக்கு எனக்கு என்ன கிளாரிட்டி கிடைச்சா எனக்கு அதுக்கு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்றத தான் அந்த படம் ரொம்ப அழகாக ஒரு கதையாக கட்டமைச்சு அழகான ஸ்க்ரீன் பிளேஸோடு சொல்லியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி ரொம்ப காலமாக நமக்கு ஒரு பழமொழி தெரியும் என்ன அப்படின்னா வந்துட்டு ஒரு தப்பை சரி செய்ய இன்னொரு தப்புக்கு போகக்கூடாது, அந்த தப்பை செய்யக்கூடாது. ஒரு தப்பை சரி செய்யணும்னா அதை இன்னொரு தப்பு இல்லாமல் எப்படி சரி செய்யணும்னு தான் பார்க்கணும்பாங்க. ஸோ அந்த படம் அதுதான் இதோட மீட்டர். அது அழகாக அப்படி கரெக்டாக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீக்கெண்டில் இந்த மாதிரி ஒரு படம் அப்படின்றது வந்து யாருக்கு பெரிய ட்ரீட்டாக இருக்கும்னா நான் முதலே சொன்ன மாதிரி ஒரு நெயில் பைட்டிங் சீட்டோட எட்ஜில் உட்காந்து ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் என்ன நடக்க போகுதுன்றதை எதையுமே யோசிக்காதீங்க. ஏன்னா நீங்கள் யோசிக்கிற எல்லாமே அந்த இடத்துல வந்து ட்விஸ்ட் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்படி ஒரு ஸ்க்ரீன் பிளே உள்ள ஒரு படம். நீங்கள் இதில் எந்த அளவுக்கு என்கேஜ் ஆவீங்க அப்படின்னா இந்த படம் அதோட இம்பேக்ட் வந்து நீங்கள் தேட்டர் விட்டு வெளியே வந்து வீட்டுக்கு வர்ற வரைக்கும் மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ இது இப்படி இருந்திருக்குமோ, ஸோ இது அப்படி இருந்திருக்குமோ அப்படின்ற மாதிரி
த்ரில்லர் மூவிக்கு, ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவிக்கு என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் ரொம்ப முக்கியமாக தோணும்? ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு மியூசிக், பேக்ரவுண்ட் மியூசிக் ரொம்ப முக்கியமாக தேவை. அதோடைய ஸ்க்ரீன் ப்ளே வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கணும். அவ்வளோ ஈஸியாக நம்ம அதுவும் தமிழ் ஆடியன்ஸ் எல்லாம் சீட் பண்ணிட முடியாது, ஏமாத்திடவே முடியாது. ரொம்ப யோசித்து படத்தை பார்ப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காரு மாறன் அவர்கள். சின்ன சின்ன டீட்டெயிலிங் கூட ரொம்ப அழகாக இருந்தது. அண்ட் அவர் சூஸ் பண்ண காஸ்டிங் எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக சூஸ் பண்ணியிருக்காரு. இன்ஃபேக்ட் ஸ்ரீகாந்த் அவர்களுடைய ரோல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு அழகா அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக சட்டில்டாக நல்லா இருக்குது. ஸோ நமக்கு சமுதாயத்தில் நம்ம கண்ணுக்கு அப்பாற்பட்டு நடக்கிற ஒரு பிரச்சனையும் டீல் பண்ணியிருக்காங்க, ஒரு தனி மனுஷனுடைய பிரச்சனையும் டீல் பண்ணியிருக்காங்க. இது ரெண்டும் சேர்ந்தது தான் கண்ணை நம்பாதே, கண்ணை நம்பாதீங்க. அண்ட் ஆல்சோ எல்லாத்துலேயுமே ரொம்ப உஷாராக இருங்க அப்படின்றத அந்த படம் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கு. ஸோ ஓவரால் படம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் சூப்பர்பாக ரொம்ப அழகாக எடுத்திருக்காங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக தேட்டரில் போய் பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை கீழே ஷேர் பண்ணுங்கள். சில மக்கள் நம்ம படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது அவங்களுடைய கருத்தை சொல்லியிருக்காங்க. அது என்னன்றதையும் வீடியோவிலே பாருங்கள். ஓரளவுக்கு நல்லா இருக்குது படம், பார்க்கலாம். ப்ரோ உதயநிதி வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் பண்ணியிருக்காரு ப்ரோ. ரொம்ப நாள் கழித்து உதயநிதி ஸ்டாலின் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஹிட்டு படம்லாம் கொடுத்துட்ருக்காரு. அப்புறம் குமார் வந்து பார்த்தீங்கன்னா குமார் வந்து அவர் நல்லா பண்ணியிருக்காரு, டைரெக்ஷன் நல்லா பண்ணியிருக்காரு. மியூசிக் பேர் தான் நான் சரியாக பார்க்கல, அவரும் நல்லா மியூசிக் பேக்ரவுண்டில் நல்லா கொடுத்துருக்காரு. கண்ணை நம்பாத மாதிரி நம்ம கண்ணை வந்து கரெக்டாக நம்பக்கூடாத மாதிரி அந்த மாதிரி நல்லா பண்ணியிருக்காங்க. படத்தில் வந்து தப்பான சூழ்நிலையில வந்து எப்படிலாம் பெண்கள் வந்து கர்ப்பத்தில் வந்து பண்ணியிருக்காங்க, கர்ப்ப சீனை வந்து அதை வச்சு எப்படி 6 மாதத்தில் என்ன மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் A to Z ஃபேமிலி எல்லாருமே வந்து பார்க்கணும். இந்த மாதிரி தமிழ் சினிமாவுக்கும் நிறையா இந்த மாதிரி தப்பு பண்ணுறதெல்லாம் வந்து எடுத்து காட்டினாங்கன்னா எல்லோரும் இந்த உலகத்தில் திருந்துவாங்கன்னு அது நல்லா பண்ணியிருக்காங்க.